கார்த்திகை தீபத்திருவிழா வரலாறை பார்க்கலாமா? அதாவது சிவபெருமான் ஒரு ஜோதி பிழம்பாக தோன்றியதை குறிக்க கார்த்திகை தீபத் திருவிழா கொண்டாடப்படுகிறது காலங்காலமாக. அது என்னன்னா, பிரம்மா மற்றும் விஷ்ணு இருவரும் சிவனை அடிமுடி தேடி கண்டறிய முயன்றபோது அவர்களுக்கு சிவபெருமான் ஜோதி வடிவமாக தோன்றினார். இது சிவன்தான் முழு முதற் கடவுள் என்பதை உணர்த்தியது. சங்க காலத்தில் கூட இந்த கார்த்திகை தீபம் கொண்டாடப்பட்டு வருவதாக தமிழ் இலக்கியங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. கார்த்திகை மாதத்தில் முழு நிலவு நாளில் தீபங்கள் ஏற்றுவது வழக்கமாக இருந்துள்ளன. இதில் முக்கிய பங்கு சிவபெருமான் வழிபாடு. வீடுகளிலும் கோயில்களிலும் கார்த்திகை தீப திருநாளில் விளக்குகள் ஏற்றி சிவனை வழிபடுவது சிறப்பு. திருவண்ணாமலை போன்ற பஞ்சபூத ஸ்தலங்களில் கார்த்திகை மாதத்தில் ஏற்றுவது மிகவும் முக்கிய நிகழ்வாகும். நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த வீடியோவை, அதுதான் சொக்கப்பனை. இது பெரும்பாலும் எல்லா ஊரிலும் கொண்டாடப்படுவதாகும். சில இடங்களில் சிவபெருமான் ஜோதி பிழம்பாக தோன்றியதை குறிக்கும் வகையில் இந்த சொக்கப்பனை என்பது எரிக்கப்படுகிறது. இந்த சொக்கப்பனையானது கோயிலில் அனைத்து அபிஷேகங்கள் முடிந்து பூஜைகள் முடிந்து கடைசியாக வைக்கும் ஒரு நிகழ்வாகும். இந்த சொக்கப்பனை எந்த மூலையில் விழுதோ அந்த மூலையில் வெள்ளாமை நல்லா இருக்குன்ட்டு முன்னோர்கள் கூறுவதாக கணிக்கப்படுகிறது. அக்னிஸ்தலம். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமான திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் மகாதீபம் உலக நன்மைக்கான ஒரு அடையாளமாகவும் மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது. இந்த கார்த்திகை தீப திருநாளில் அனைவரும் வளமுடன் வாழ இந்த சிவபெருமானை பிரார்த்திப்போம். ஓம் நமச்சிவாய. திருவண்ணாமலையாரை போற்றி போற்றி போற்றி. எல்லாம் சிவமயம், எதிலும் சிவமயம்.